ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் உங்கள் எல்லாத்துட்டையும் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் சிந்து பெருவி ட்ராமா தான் போட போகிறேன். அதனால் கண்டிப்பாக இந்த ட்ராமாவுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. அப்புறம் இந்த ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ரீகேப் கொடுத்துட்றேன். அப்போ தான் இதுக்கப்புறம் பார்க்க வரவங்களுக்கும் சரி, ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் சரி கொஞ்சம் ஸ்டோரி புரியும். அதனால தான். ஓகேவா? சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊர்ல இந்த மாதிரி சிந்து பைரவி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காங்க. நம்மளோட பைரவிய பொண்ணு பார்க்கறதுக்காக நம்மளோட ஹீரோ வீர் வராரு. வீர் பைரவிட்ட பேசுறாரு போறாரு. ஆனா பைரவிக்கு வீரை சுத்தமா பிடிக்கல. அவனை கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்றா. அவளுக்கு சித்தார்த்துன்னு ஒருத்தவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவன் கூட தான் ஊர் சுத்திக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இப்போதைக்கு அவ தான் அவனோட பாய் ஃப்ரெண்ட். வீருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவனும் அவளை விட்டு விலகி போறான். அப்பதான் சிந்துவும் வீரும் பார்த்து பழகிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட காதல் கல்யாணம் வரைக்குமே போயிடுது. இன்னைக்கு அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட். ஸோ அதனால நம்மளோட சிந்து அழகா கிளம்பிட்டு இருப்பா. அப்ப திருட்டுத்தனமா வீர் அவளை பார்த்து அவ கூட ஜாலியா பேசி சிரிச்சுட்டு போவான். இங்க என்கேஜ்மெண்ட்ங்கிறதுனால வீரோட வீட்டுல இருந்து நிறைய நகைகள், அழகழகான ட்ரெஸ் எல்லாமே கொடுத்து விட்டுருப்பாங்க. அதெல்லாம் பாக்குற பைரவிக்கு ரொம்பவே பொறாமையா இருக்கு. வீர் ரொம்ப பணக்கார வீட்டு பையனாச்சு, நம்ம அவனை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா. அதோட என்கேஜ்மெண்ட்டும் இங்க நடக்குது. ரெண்டு பேரும் மோதிரம் மாத்திக்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் தனியா போய் பேசுறதுக்கு போகும்போது அப்போ வீர் கால் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசிட்டு இருக்கான். அப்ப தூரத்துல இருந்து சிந்துவை யாரோ புடைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அவ பயந்து கத்துறா. வீர் என்னாச்சுன்னு கேட்டா, இத மாதிரி யாரோ அங்க நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கையை காட்டுறா. உடனே அவன் பார்த்துட்டு அதெல்லாம் யாரும் இல்ல, வா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஆக்சுவலி அது யாரு அப்படின்னா வீரோட அண்ணன் தான். அவனோட பேரு விஜய். அவன் போதைக்கு அடிமையா இருப்பான். ஸோ வீட்டில் யாருக்குமே தெரியாம அவனை ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருப்பாங்க. இந்த விஷயம் எதுவுமே நம்ம சிந்துக்கு தெரியாது. அதுக்கப்புறமா இங்க சிந்து வீருக்கு கல்யாணமும் நடக்க போகுது. நம்மளோட சிந்து பல பல கனவுகளோட அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கிளம்பி நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா பைரவி என்ன பண்றா, வீரை இந்த மாதிரி சிந்துவங்களை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு போறா. அங்க போயிட்டு நான் உங்களை ரொம்பவே காதலிக்கிறேன், தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கோங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொபோஸ் பண்றா. இதை கேட்ட வீருக்கு ரொம்பவே கோவம் வருது. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இப்பெல்லாம் என்கிட்ட சொல்லுவேன், நான் உன்னை விரும்பல, சிந்துவை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போறான். பைரவியோ வீரோட காலை பிடிச்சிட்டு கத்தி கதறா. ஆனா அவன் கண்டுக்காம அங்கேருந்து போயிடுறான். உடனே பைரவி என்ன பண்றா, கோவத்தின் உச்சிக்கே போயிட்டு உடனே ஒரு கத்தியை எடுத்து கையை கிழிச்சுக்கிறதுக்கு போறா. இதெல்லாம் பார்த்த பாட்டி பதறாங்க. அப்ப சிந்துவ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பைரவி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு காட்டுறாங்க. இங்க பைரவி கதறி அலறா, தயவு செஞ்சு என்னோட வீரை என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிரா. இதெல்லாம் பாக்குற சிந்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா அழுதுகிட்டு. வீர் மட்டும் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பிளாக்மெயில் பண்ண வேற வழியே இல்லாம சிந்துவும் அவளோட கல்யாண உடையை எடுத்து அவ கையில கொடுக்குறா. இங்க பைரவி அவளோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு வீரையும் போயிட்டு யாருக்கும் தெரியாம போய் கல்யாணமும் பண்ணிக்கிறா. அதை விட இங்க முதலிரவு நடக்குது. அங்க நம்மளோட சிந்து தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் அழகா போயிட்டு பாக்குறான். அங்க பார்த்தா அங்க பைரவி தான் இருக்கா. உடனே பைரவியை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. அவளை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். பைரவியோ அழுதுட்டு இருக்கா. இங்க என்ன ஆகுது, சிந்துவும் வெள்ளை கலர் சுடிதார் போட்டுட்டு அவ வீரையே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆன உடனே வீர் என்ன பண்றான், பைரவியோட வீட்டுக்கு இந்த மாதிரி பைரவி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நான் சிந்துவை தான் காதலிக்கிறேன், அதனால இவளை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு சிந்துவை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா சிந்து தெளிவா சொல்லிடுறா, இதை பாருங்க வீர், இது சரியில்லை, என்னதான் இருந்தாலும் பைரவி உங்களோட மனைவி, அதனால இனிமே என்ன மறந்துட்டு நீங்க அவளு கூட வாழ பழகிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுவா. அதோட இங்க சிந்து மூவ் ஆன் ஆயிட்டு இந்த மாதிரி குப்பத்துல இருக்கிற ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா. அப்பதான் போதைக்கு அடிமையா இருக்கிற வீரோட அண்ணங்கார விஜய பாக்குறா. அவனையும் இவ கொஞ்சம் கொஞ்சமா குணப்படுத்துறா. விஜய்க்கும் சிந்து மேல ஒரு காதல் வந்துருது. அதுக்கப்புறம் அந்த காதல் கல்யாணத்து வரைக்குமே போகுது. இதெல்லாம் பாக்குற பைரவி என்ன பண்றா, சிந்துவை பழி வாங்கணுங்கிறதுக்காக கல்யாணத்து அன்னைக்கு விஜய மாடிக்கு கழிச்சிட்டு போயிட்டு இந்த மாதிரி வீரும் சிந்துவும் ஒன்னா இருந்த நிறைய போட்டோஸை காட்டி இந்த ரெண்டு பேரும் ஏற்கனவே காதலிச்சாங்க, உங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தப்பு தப்பா ஏத்தி விட்டுருவா. இதெல்லாம் கேட்டுட்டு அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே அவன் அழுது புலம்புறா, நீங்க மட்டும் அவளை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா மறுபடியும் வீர் கூட
வந்து அவ வந்து ரொம்ப நெருக்கமா இருப்பா. அதனால என்னோட வாழ்க்கை பாழா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கெஞ்சிரா. விஜயும் வேற வழியே இல்லாம விருப்பமே இல்லாம சிந்துவ கல்யாணம் பண்ணி அவளோட மனைவியா ஏத்துக்கிறான். அவ கூட நிம்மதியாவே இருக்க மாட்றான். அவள ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமாவும் இருக்க விடாம டெய்லியுமே அவள ஒவ்வொரு விஷயத்துக்குமே கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். தன்னோட தம்பி கூட சேர்த்து வச்சுட்டு நீங்க 2 பேரும் இப்பவும் காதலிக்கிறீங்களே சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவள நரக வேதனைய அனுபவிக்கிறான். அவ்ளோ கஷ்டப்படுத்துறான். இந்த வாழ்க்கைய எதுக்குடா நம்ம வந்து ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ஒவ்வொரு நாளும் கதறி கதறி அழறா. இவ அழறத பார்க்கும்போது வீருக்குமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இதெல்லாம் பாக்குற பைரவிக்கு மனசுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. உனக்கு நல்லா வேணும்டி அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கா. நீங்க கேட்கலாம், பைரவி எதுக்கு வந்து சிந்து மேல இவ்ளோ வெறுப்ப காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க 2 பேரும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. அதுக்கப்புறமா சிந்துவோட அப்பாக்காரரை வந்து ஆக்சிடென்ட் பண்ணது பைரவியோட அப்பா தான். அதனால அவங்க குடும்பத்துக்கு வந்து நல்லா கவனிச்சுக்கணுங்கிறதுனால பைரவி மேல எவ்வளவு பாசமா இருக்காரோ அதே மாதிரி சிந்து மேலயும் ரொம்ப பாசமா இருப்பாரு. இது எதுவுமே நம்மளோட பைரவிக்கு பிடிக்காம போயிடும். அதனாலதான் அவள் மேல இருக்கிற அன்பு எல்லாம் அவன் மேல ஒரு கோவமா மாறி இருக்கும். அதுல இருந்து இப்போ வரைக்கும் அவளை வெறுத்துட்டு தான் இருப்பா. ஒரு நாள் பைரவி வந்து என்ன பண்றா, அவளோட எக்ஸ் லவரான சித்தார்த்த வந்து பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருப்பா. அவளை ஃபாலோ பண்ணிட்டு போற விஜய் வந்து எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சிருக்கிறான். இந்த மாதிரி சிந்து வந்து நல்லவ தான், அந்த மாதிரி பைரவி தான் ரொம்ப கேடு கெட்டவ அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்த நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி மாட்டிட்டு இருக்கான். உடனே பைரவி வந்து அவனை வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். நீ வந்து சிந்துவை எவ்வளவுலாம் கொடுமைப்படுத்திருக்க, ஆனா சிந்து வந்து உன்னை எவ்வளவு காதலிச்சா தெரியுமா? உன்னை நம்பி உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அவள் நீ ஒவ்வொரு நாளும் அவ்வளவு சித்திரவதை பண்ண, நீ எல்லாம் மனுஷனா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுருவா. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு அவன் மேலேயே அவ்வளவு கோவம் வரும். உடனே துப்பாக்கி எடுத்து தன்னை தானே சுட்டிக்கிட்டு அங்கேயே செத்து போயிடுவான். இதெல்லாம் பாக்குற பைரவிக்கு அவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கும். அந்த இடத்துக்கு கரெக்டா வீர் வரதை தெரிஞ்சுக்கிட்டு அவ அங்கேருந்து ஓடி போயிடுவா. கரெக்டா வீர் வந்து அந்த துப்பாக்கியை வந்து எடுத்துட்டு என்னாச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு சிந்து வந்துடுவா. சிந்து வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்படி பதறும் போது அவன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு வருவான். அதுக்குள்ள இறந்து போயிடுறான். ஆனா சிந்து வந்து தப்பா நினைச்சுப்பா. இந்த மாதிரி வீர் தான் வந்து விஜய கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எல்லாருக்கும் முன்னாடியும் என்னோட புருஷனை கொலை பண்ணது இந்த வீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. உடனே மாமியாக்காரங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். என்னோட மகனையும் வந்து உன்னால சாவடிச்சுட்ட, இப்போ வந்து என்னோட 2வது பையனை கொலைகாரன்னு பட்டம் கட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்திலேயே அரைஞ்சிருவாங்க. அதை விட அவளை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுறாங்க. அவ வந்து அவளோட அப்பா வீட்டுலதான் இருக்கா. அவ ஒரு விதவை எப்படி வாழ்வாங்களோ அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது வீருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க வந்து விஜய வந்து கொலை பண்ண தூண்டுனது வந்து பைரவிதாங்கிற உண்மை வந்து பைரவியோட எக்ஸ் லவர் வந்து வீடியோ ஆதாரத்தை காட்டி ப்ரூஃப் பண்ணியிருப்பான். இதெல்லாம் பார்த்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவளை கழுத்து பிடிச்சி வெளில தள்ளிடுவாங்க. அதை விட பைரவிக்கு அவன் டிவோர்ஸும் கொடுத்துருவான். இங்க வந்து சிந்து வந்து என்ன பண்ணுவா, ஒரு ஆசிரமத்துல தான் வந்து தங்கியிருப்பா. அப்ப அவளுக்கு வந்து அன்னைக்கு நைட்டு ஒரு கனவு வரும். விஜய் வந்து கனவுல வந்துட்டு இந்த மாதிரி நீ டெய்லி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல, அதனால நீ வீரை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. இதனால அவ மனசு குழப்பிக்கிட்டே இருப்பா. அப்ப அன்னைக்கு அவளோட ஆசிரமம் வந்து தீப்பிடிச்சு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல வந்து கேட்டுட்டு நம்மளோட வீர் பதறி அடிச்சுட்டு அவளை போய் தேடிட்டு இருப்பா. எங்கேயுமே அவளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு ஒரு குளத்துக்கு பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அப்ப நம்மளோட சிந்து வந்து எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு வருவா. உடனே அவளை பார்த்தோன்னா அப்படியே இறுக்கி அவளை ஹக் பண்ணிப்பான். அப்புறம் என்ன 2 பேரும் மனப்படியும் வந்து ஒன்னா சேர்ந்துருவாங்க. போகும்போது இந்த மாதிரி கல்யாணமே பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க. அவங்க 2 பேரையும் கல்யாண குளத்துல பார்த்த மாமியாக்காரங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்கு. இந்த பொண்ணை நான் மருமகளை ஏத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வயிற்றுச்சலா சொல்றாங்க. அப்படி இருந்துமே நம்மளோட சிந்துவும் வீரும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொமான்டிக்கா சந்தோஷமா வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து இங்க பைரவியை தான் காட்டுறாங்க. பைரவிக்கு வந்து ராட்டூர்னு கொத்தவங்க கூட பழக்கம் ஏற்படுது. ஒரு நாள் குடி போதையில அவன் கூட ஒண்ணு மண்ணா இருந்திருப்பா. இந்த விஷயம் கூட அவளுக்கு தெரியாது. அப்ப திடீர்னு வாமிட் பண்றா. அப்ப வந்து இவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அவ நினைச்சுக்கிறா வீரோட குழந்தை தான் நம்மளோட வயித்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு சாக்கா வச்சுட்டு வீர் கூட போயிட்டு சேர்ந்துக்கிறா. ஒரே வீட்டுல சிந்து அப்புறம் பைரவி 2 பேருமே வீரோட மனைவியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக வீர் வந்து சிந்துவை கூட்டு போலான்னு வந்திருப்பான். ஆனா அதை வந்து பைரவி தப்பா புரிஞ்சுட்டு அழகா ரெடி ஆகி நிப்பா. ஆனா வீர் என்னன்னா அவளை கண்டுக்காம சிந்துவை அழைச்சிட்டு போயிருப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது பைரவிக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அப்ப அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் இந்த மாதிரி சத்யாங்கிற ஒரு பையனை வந்து மீட் பண்றாங்க. 2 பேரும் பிசினஸ் பார்ட்னரா ஆயிட்டு நல்லாவே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா ஆயிடுறாங்க. அப்ப தாமரையோட பர்த்டே, அதாவது சிந்துவோட அம்மாவோட பர்த்டே, அதனால எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது சத்யாவோட தங்கச்சி சஞ்சனாவை வந்து தெரியாம ஆக்சிடென்ட்
ஆக்சிடென்ட் பண்ணிடுவான். அதனால அவளோட கண் பார்வை போயிடும். இதனால வருத்தப்பட்ட வீர் வந்து சத்யா சஞ்சனா 2 பேரையுமே வந்து கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்ல வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்க வச்சிருப்பான். அந்த பொண்ணுக்கு இதனால கண்ணு தெரியாம இருக்கிறத பாக்குற வீருக்கு ரொம்பவே மன உளைச்சலா இருக்கும். இங்க பைரவிக்குமே வந்து ஒரு உண்மை தெரிய வருது. இந்த வயித்துல இருக்கிற குழந்தை வந்து வீரோட குழந்தை இல்ல, ராட்டூரோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த ராட்டூரே போன் பண்ணி சொல்லி மாட்டிட்டு இருப்பான். நீ கூடிய சீக்கிரம் என்கிட்ட வந்து வாழு, அப்படி வாழல அப்படின்னா நான் வந்து இந்த விஷயத்த வீட்டை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பயந்துட்டு இருப்பா. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம. அதோட இங்க அந்த சத்யாவோட தங்கச்சி சஞ்சனா கண்ணு தெரியாம இருந்திருப்பால, அவளுக்கு வந்து உண்மையாவே கண்ணு தெரியும், கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிருப்பா. சத்யா வந்து வீரோட குடும்பத்தை ஏன் பழிவாங்க நினைக்கிறா அப்படிங்கறத தான் நமக்கு காட்டுறாங்க. இந்த மாதிரி சத்யாவோட அம்மாக்காரங்க வீரோட வீட்டுல தான் வேலைக்காரியா இருந்திருப்பாங்க. அப்ப ஒரு ஜுவல்லரி காணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை வந்து போலீஸ்ட வந்து புடிச்சு கொடுத்திருப்பாங்க. அம்மாக்காரங்க ரொம்ப காலில் விழுந்து கெஞ்சுவாங்க, என் பையன் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க யாருமே வந்து அதை கண்டுக்க மாட்டாங்க. இதனாலேயே அவங்க அம்மா மன உளைச்சல்ல இறந்து போயிருப்பாங்க. தன்னோட அம்மா இறந்ததுக்கும் தன்னை வந்து திருடன்னு சொல்லிட்டு போலீஸ்ட புடிச்சு கொடுத்து தன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணதுக்கும் தான் இப்ப இந்த குடும்பத்தை பழிவாங்கறதுக்கு சத்யா சந்தனா 2 பேரும் வந்திருப்பாங்க. அதோட நம்மளோட சிந்துக்கு வந்து சஞ்சனாக்கு வந்து உண்மையாவே கண்ணு தெரியுதுங்கிற உண்மையை வந்து அவ தெரிஞ்சுக்கிறா. இந்த விஷயத்த போயிட்டு வீட்டை சொன்னா அவ கொஞ்சம் கூட நம்பவே மாட்றான். இதனால இவங்க 2 பேருக்கு நடுவுலயுமே நிறைய சண்டையெல்லாம் வந்துட்டு இருக்கு. இதோட அந்த சேனல்ல வந்து நான் முடிச்சிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் நடக்கிறதுலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சரியா. நாளையிலேருந்து டெய்லியுமே சிந்து பைரவி ஒரு பாட்டும் 3 முடிச்சு ஒரு பாட்டுமே நம்மளுக்கு சேனல்ல வந்துடும். ஸோ அதனால எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பை.